ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் வேர்ல்டு டாக் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா சீனா எல்லை இருக்குல்ல, இந்தியா சீனா எல்லைக்கு வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த கிழக்கு லடாக் பகுதியில் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் உலக அளவில் தெரிஞ்ச ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேச்சுவார்த்தை நடந்தோம். இப்போ வந்து இதுக்கு தீர்வு காணும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவ உயர் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை நடந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பேச்சுவார்த்தை போயிருக்கு, ஆனால் வந்து அது வெற்றிகரமாக போகல அப்படின்றதுக்காக இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ராணுவ உயர் அதிகாரிகள் வந்து சீனா சைடும் இந்தியா சைடும் பேச்சுவார்த்தை நடத்தி போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து தீர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இன்னமும் ராணுவ படைகளுக்கு வந்து இடையே வந்து நிறைய மோதல் போயிட்டே தான் இருக்குது, இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. கல்லெறிஞ்சிக்கிறதும் நிறைய விஷயங்கள் அடிதடி ஏற்படுறதும், அவங்க வந்து இங்கே வந்து எல்லையை மீறி வந்து இங்கே வந்து தொடுறதும், இங்கேருந்து அவங்களுக்காக வேறு வழிலாம் இவங்களும் போகிறதும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சைனா வந்து நிறைய படைகளை வந்து குவிச்சிக்கிட்டே இருந்தாங்க. முன்னாடியே ஆயுதங்களை குவிக்கிறதும் படையை குவிக்கிறதும் போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு சொல்லி இருந்ததும், இது வந்து நிறைய சர்ச்சையும் நம்ம சைடும் இருந்து நம்ம சைடும் ஃபோர்ஸ்லாம் ரெடி பண்ணி இதுக்கான தீர்வு காண்றதுக்காக ஒரு விஷயமா போருக்கு தயாரானோம் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சைடும் வந்து தயாராகி இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு இருக்கிற நடவடிக்கை வந்து போர் நடத்தாமல் இருக்கிறது தான் பெஸ்ட். ரெண்டு நாட்டுக்கும் இடையே சரி, நிறைய நாட்டுக்கும் வந்து பாதிப்பு தரும் அப்படின்றதுனால இது வந்து பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்றனால இரு நாட்டுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட தீர்வு என்ன, எந்த அளவில் இருக்கும், எந்த அளவுக்கு எல்லை பிரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இனிமேல் தான் உங்களுக்கு நியூஸ் தெரியும். அதனால் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் அப்படின்றவங்களுக்கு இடையே தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. சீனா சைடும் சரி, இந்தியா சைடும் சரி. இந்த லெப்டினன்ட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு பேருக்கு, இந்த இரண்டு தலைமையிலான இதில் வந்து தான் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மால்டோவில் வந்து இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கிழக்கு லடாக் பகுதியில் வந்து மால்டோ அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்குது. இது வந்து எல்லை முடிவு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முடியுமா, சுமூகமான தீர்வு கிடைக்குமா அப்படின்றது உங்களுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே அதுதான் எதிர்பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட்ஸ் பண்ணுறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்திய தரப்பில் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் அப்படின்ற வந்து லே பகுதியின் தளபதியுமான ஹரீந்தர் சிங் அப்படின்றவர் இதில் பங்கேற்றிருக்காரு அப்படின்றது ஒரு அப்டேட்ஸாக பார்க்கப்படுது நிறைய பேருக்கு. இதில் வந்து அவர் தான் பங்கேற்றிருக்காரு தலைமையாக பார்த்து, அவரோட தலைமையில் போயிட்டுருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அவர் பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சீனா தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, திபெத்தின் ராணுவ தளபதியான பங்க் அப்படின்றவர் பங்கேற்றிருக்காரு அப்படின்னு தான் இன்றைக்கி சொல்லப்படுது. ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை எவ்வளோ நாளைக்கு போகும், இல்லை இதோட முடியுமா, என்ன பார்க்குறாங்க அப்படின்றது, என்ன அவங்க சைடு என்ன பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, பாங்காங் ஏரியும் காலான் பள்ளத்தாக்கு டெம்சோக் ஆகிய இடங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த நிலைமை வந்து மீண்டும் தொடர வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விருப்பம் அடைகிறாங்க. எல்லாமே வந்து விருப்பத்தோடு இருக்காங்க. இந்தியா சைடும் சரி, எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா விருப்பத்தோடு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க சைடே போகணும். அவங்க வந்த சைடு வந்து சீன படைகள் எல்லாமே வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா பண்ணாங்க அப்படின்னா, அங்கேருந்து இங்கே கொஞ்சம் வந்துட்டாங்க. அதனால அவங்க வந்து திரும்பியும் வெளியேற வேண்டும், அவங்க சைடே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி போனால் தான் பேச்சுவார்த்தையில் வந்து அதை பற்றி பேசுகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது மாதிரி பண்ணிட்டா அப்படின்னா இரு தரப்பில் வந்து ஒரு சுமூகமான பேச்சு போயிட்டு இருக்கும். இவங்களும் வந்து வேறு பிரச்சனைக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வேலை இல்லை. அவங்க வந்து அந்த ஸ்டெப்பை பின்னோக்கி அவங்க ஸ்டெப்புக்கே போயிடட்டும், அவங்க இடத்துக்கே போயிடட்டும் அப்படின்றது தான் சொல்லப்படுது. ஸோ இதோட பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்குது என்ன அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். என்னன்றது உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் அதிகாரிகள் வந்து அளவிலான பேச்சுவார்த்தை தான் இப்போ போயிட்டுருக்கு. அதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இவங்களோட தலைமையிலான லெப்டினன்ட் ஜெனரல் அதிகாரியான தலைமையில் தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதோட ரிசல்ட் என்னன்றது ஒருத்தர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொரு மீட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதரக ரீதியான அந்த மீட்டிங் இருக்குது. தூதரக ரீதியான பேச்சுவார்த்தை வந்து நெக்ஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமை நடைபெறும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை எட்டி இருக்குது, நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை எட்டும், எந்த அளவுக்கு முடிவு ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம சைடு கரெக்டாக இருந்தாலும் அவங்க சைடு சில இது சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட பகுதி அப்படின்றாங்க. இது வந்து என்னோட பகுதி, அதனால நான் வந்து ரோடு போட்டேன் என்னோட இது அப்படின்னு சொல்லி இந்தியா சைடு சொல்லப்படுது. அவங்க சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரோடு அமைச்சதுக்கும் அதுக்கு அடுத்தது உங்கள் சைடாக நீங்கள் சொல்லப்படுற இடம் கூட என்னோட இடம். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி இது எங்களுக்கு வந்து கடும் கோபமாக இருக்குது, அதனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சீனா சைடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்ன, எந்த அளவுக்கு இது போகும் அப்படின்றது கண்டிப்பாக போகுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்ம எல்லாமே பார்க்கப்படுது நிறைய விஷயத்துக்கு. இது வந்து ட்ரம்ப் என்னென்னு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறேன், நான் உங்களுக்கு இதை பேசி தீர்த்து வைக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து சீனா வந்து இதை ஏற்றுக்கிறதா இல்லை, அமைதியாக அவங்க வந்து நம்மளுக்குள்ளேயே பேசி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பேச்சுவார்த்தை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ
ஸோ இதோட வந்து தூதரக ரீதியான மீட்டிங் வந்து வெள்ளிக்கிழமை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை மீட்டிங் வேணாலும் நடக்கட்டும், இதுக்கு சுமூக முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது எல்லாமே பார்க்குறோம். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன ரிசல்ட்ன்றது பார்ப்போம். இப்போ நம்ம அருண்ஸ் வேர்ல்டு டாக் சேனலில் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் போய் சேரட்டும், யூஸ் பண்ணிக்கிட்டும், லைக் பண்ணிடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்கள் வீடியோ தேவைட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணி கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நம்மளோட இன்னொரு சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எசென்ஷியல் அப்படின்ற சேனல். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சேனல் தமிழ் எசென்ஷியல்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும், ஃபஸ்ட்டு சேனலாக வரும், இந்த இதுதான் லோகோவாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா என்னோட மற்ற வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து டெக் ஓரியன்டட் எல்லாமே வீடியோஸுமே இருக்கும். ஸோ அந்த வீடியோஸும் இப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்ப நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த சேனலில் நீங்கள் வர வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ஆல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம போனோட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்மளோட எந்த வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பை பை சொல்கிறது உங்கள் அருண். பை.